இற இயேசுவிலும் அவரை பெற்றுத்தந்த மரியிலும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். தவக்காலத்தின் இறுதி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் புனித வார திருச்சடங்குகள் ஆரம்பமாகிவிடும். அதன்பின் உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியில் திளைக்கி போகிறோம். இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொண்டிருக்கும் தவ முயற்சிகள், உடல் ஒருத்தல்கள், ஜெபத்திற்காக ஒதுக்கிய நேரங்கள், இவைகளால் நம் வாழ்வு மாற்றம் பெற்றிருக்கும். இந்த மாற்றங்கள் 40 நாட்களுக்கு மட்டும்தானா? தவக்காலம் நிறைவுற்றதும் மீண்டும் நமது பழைய வாழ்வுக்கு கடந்து சென்று விடுகிறோமா? நாடகம் முடிந்தவுடன் நடிகர்களின் ஒப்பனைகள் கலைவது போல திருமணத்திற்கு முன் மணமக்கள் ஒப்பனை நிலையங்களுக்கு சென்று தங்களை அழகாக்கி கொள்வதும் அதன்பின் வேடம் கலைவதும் போல நாம் அனைவரும் நமது முந்தைய நிலைக்கு வந்து விடுகிறோம். உயிர்ப்பு விழா என்பது நாம் கிறிஸ்துவுடன் பாவத்திற்குள் இறந்து வாழ்வுக்கு உயிர்ப்பதாகும். ஆனால் நாம் செய்வது என்ன? 40 நாட்களாக இறந்து போயிருக்கும் சில தவறான செயல்களும் பழக்கங்களும் உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறைகளும் மீண்டும் உயிர் பெற்று விடுகின்றன. அதுபோல 40 நாட்களும் உயிர் துடிப்புடன் இருக்கும் நமது நல்ல பக்தி முயற்சிகள், ஜெப அனுபவங்கள், அன்பிறக்க செயற்பாடுகள் இயேசு உயிர்த்தவுடன் இறந்து போய்விடுகின்றன. இந்த நிலையிலிருந்து நாம் மாற்றம் பெற்று இயேசுவோடு புதிய வாழ்விற்கு உயிர்த்தெழ வேண்டும். உருகுலைந்திருக்கும் நமது உள்ளமும் உடலும் இந்த தவக்காலத்தில் கடவுளின் அருளால் உருமாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உருமாற்றம் நீடித்த நிலைத்த மாற்றமாக மாற வேண்டும். இந்த 40 நாட்கள் பயிற்சி நமது கோபம், பழிவாங்கும் உணர்வு, எரிச்சல், புறங்கூறுதல், பொறாமை, வஞ்சகம், வைராக்கியம் போன்ற எதிர்மறை உணர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கும். உளவியல் அடிப்படையில் ஒரு மனிதன் புதிய பழக்கங்களை கற்றுக்கொள்ள அல்லது தேவையற்ற பழக்கங்களை விட்டுவிட 21 நாட்கள் போதுமானது என்றும், அவை நம்மில் 2 கலந்து நம்மில் ஒன்றாக மாற 66 நாட்கள் தேவைப்படுகின்றது என்றும் கூறுகிறார்கள். கடவுள் தந்த இந்த 40 நாட்களில் நமது தீய பழக்கங்களை விட்டொழிக்க நம்மால் இயலும் என்ற மன உறுதியுடன் இதுவரை கடைபிடித்த புதிய நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். மரியாயின் பிள்ளைகளாகிய நாம் 40 நாட்கள் மட்டும் நல்லவர்களாக வாழும் போலியான தவக்கால கிறிஸ்தவர்கள் அல்ல. மாறாக எந்நாளும் எல்லா வேளையிலும் இறை வார்த்தையை வாழ்வாக்கி செயல்படுத்தும் உயிர்ப்பின் மக்கள், உயிர் துடிப்புடன் வாழும் மக்கள் என்பதை உலகுக்கு உணர்த்திட நம் தாய் மரியாளின் தூய வாழ்வு நமக்கு முன்மாதிரியாகட்டும். அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஆமென்.